பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு 19 செப்டம்பர் 2025, 20 செப்டம்பர் 2 நாளுக்குரிய நியூஸ் பேப்பரை பார்க்க போகிறோம்ப்பா. ஸோ ஹெட்லைன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நேபாளத்தில் அமைதியை மீட்டெடுக்க ஆதரவு, பிரதமர் மோடி உறுதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இதில் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்மளுக்கு எதுவுமே இல்லை. புதுசாக இடைக்கால பிரதமராக நேபாளில் யார் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்கன்னா சுஷீலா கார்கி. சரியா, அதனால் இது மட்டும் நீங்கள் மெயினாக பார்த்து வச்சுக்கோங்க. இதில் வேறு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எதுவுமே இல்லைப்பா. சரியா, நம்ம உள்ளே பார்க்கலாம். வேறு புதுசாக பாகிஸ்தானும் சவுதி அரேபியாவும் பாதுகாப்பு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. ஸோ அது சார்ந்து சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பட் எதுவும் இல்லை. இது முக்கியம்ப்பா. என்னென்னா, விண்வெளி துறையிலும் ஏஐ தொழில்நுட்பம் வந்துவிட்டது அப்படின்னு சொல்லி இஸ்ரோவோட தலைவர் வி நாராயணன் தெரிவிச்சிருக்காரு. சரியா, இதில் நம்ம மெயினாக பார்க்க வேண்டியது எதை பற்றி சொல்லியிருக்காருன்னா, ககன்யான் திட்டம். ககன்யான் திட்டம்னா விண்வெளிக்கு மனிதர்களாக அனுப்பக்கூடிய திட்டம் தான் ககன்யான் திட்டம். ஸோ அதோட பணிகள் 85% நிறைவேறிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காருப்பா. ஆக்சுவலாக இந்த ககன்யான் திட்டம் அறிவிக்கப்பட்டது எப்போ அப்படின்னா 2018 பிரதமர் மோடி அறிவிச்சிருக்காரு. ஸோ இதோட ப்ராசஸ் போயிட்டுருக்கு. இப்போ மெயினாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, வயோமித்ரா அப்படின்ற எந்திர மனிதனை ஃபஸ்ட்டு அனுப்பி டெஸ்ட் பண்ண போகிறாங்க 2027. நம்மளுக்கு ககன்யான் திட்டம் டார்கெட்டும் 2027 தான். சரியா, ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த வயோமித்ரா அப்படின்றத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அது எந்திர மனிதன், அதுவும் ஒரு ஏஐ தொழில்நுட்பம் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இது ரொம்ப முக்கியம்ப்பா. என்னென்னா, பனை மரங்கள் வெட்டப்படுவதை தடுக்க கண்காணிப்பு குழுக்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல. இப்போது தமிழ்நாடு அரசு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த பனை மரங்கள் வெட்டுறதை தடுக்கிறதுக்கு கண்காணிப்பு குழு நியமிக்க போகிறாங்க. இந்த கண்காணிப்பு குழுவை 2 பார்ட்டாக பிரிச்சிருக்காங்கப்பா. ஃபஸ்ட்டு பாருங்களேன், அதாவது மாவட்ட அளவிலான குழு ஒன்று, இன்னொன்று வட்டார அளவிலான குழுக்கள். 2 குழுக்களாக பிரிச்சிருக்காங்க. இப்போது இந்த மாவட்ட அளவிலான குழு இருக்காங்கல்ல, இதில் யார் ஹெட்டாக இருப்பார்னா ஆட்சியர், மாவட்ட ஆட்சியர் ஹெட்டாக இருப்பார். அதான் இதில் மெயினான ஒரு விஷயம். சரியாவா, இந்த பனைமரம் வெட்டுறதை தடுக்கிறதுக்கான குழுவில் மாவட்ட அளவிலான குழுவில் மாவட்ட ஆட்சியர் தான் ஹெட்டாக இருப்பார். அதுக்கு கீழே கண்காணிப்பு தலைவராக யார் இருப்பாங்க அப்படின்னா வருவாய் கோட்டாட்சியர் இருப்பார். சரியாப்பா, வருவாய் கோட்டாட்சியர் அதாவது டிஆர்ஓ பார்த்தீங்க அப்படின்னா கண்காணிப்பு தலைவராக இருப்பாங்க. அதுக்கடுத்து ஒருங்கிணைப்பாளர், இதோட ஒருங்கிணைப்பாளராக யார் இருப்பாங்கன்னா மாவட்ட ஆட்சியரோட நேரடி உதவியாளர் இருப்பாங்க. சரி, அதுக்கு கீழே நிறைய பேர் உறுப்பினர்கள் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு இது மட்டும் நீங்கள் மாவட்ட அளவிலான குழுக்களுக்கு மெயினாக பார்த்துக்கோங்க. இதுவே வட்டார அளவிலான குழுக்கள் இருந்தாங்கன்னா அதுக்கு தலைவராக தோட்டக்கலையோட உதவி இயக்குனர் இருப்பார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வட்டார அளவிலான குழுக்களுக்கு. சரியா, இப்போது ஒரு இடத்துல ஒரு பனை மரத்தை வெட்ட போகிறாங்க அப்படின்னா மாவட்ட அளவிலான குழுக்கள் கிட்ட அனுமதி வாங்கணும். அப்படின்னா மாவட்ட ஆட்சியர் கட்டாயம் அனுமதி கொடுத்துருக்கணும். சரிங்களா, அது போக மாவட்ட அளவிலான குழு கூட்டத்தை குறைஞ்சபட்சம் இதுக்கான குழு கூட்டத்தை 3 மாதத்துக்கு ஒரு தடவையாச்சும் கூட்டணும், இல்லை தேவைக்கு ஏற்ப கூட்டணும். அந்த குழுக்களை கூட்டி பனை மரத்தோட நிலைமைகளை பற்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஒரு பனைமரம் வெட்டுறதுக்கு பெர்மிஷன் வாங்கி வெட்டிட்டாங்கன்னா அதுக்கு ஈக்குவலாக 10 பனைமர கன்றுகள் நடுறதை உறுதி செய்யணும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. சரியா, இப்போ ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு பனைமரத்தை வெட்டி டிரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துகிட்டு போனாங்கன்னா இவங்க கொடுக்குற பெர்மிஷன் சர்டிஃபிகேட்டு கையில் இருக்கணும். இல்லை அப்படி பெர்மிஷன் சர்டிஃபிகேட் இல்லாத பட்சத்தில் எங்கேயும் கைப்பற்றப்பட்டுச்சு அப்படின்னா அவங்கள கைது செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்கப்பா. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா, ரைட், அடுத்தது பார்க்கலாம். வேலையில்லா பட்டதாரிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் யார் அறிவிச்சிருக்காங்கன்னா பீகார் மாநிலத்தில் பீகாரோட முதலமைச்சர் நிதிஷ்குமார் அவர் அறிவிச்சிருக்காரு. சரியாப்பா, ஓகே, இது கேட்கலாம். வேலையில்லா பட்டதாரிகளுக்கு 1000 ரூபாய் ரீசெண்டாக அறிவித்த மாநிலம் எது அப்படின்னா பீகார் மாநிலம். அடுத்து இந்தது இப்போ ரீசெண்டாக அஞ்சல் துறையோட பிஎஸ்என்எல் ஒப்பந்தம் போட்டிருக்காங்கப்பா தங்களோட சிம் கார்டை விற்கிறதுக்காக. ஸோ இது முக்கியம். சரியா, இப்போ பிஎஸ்என்எல் தங்களோட சிம் கார்டை விற்க யாரு கூட ஒப்பந்தம் போட்டிருக்காங்க அப்படின்னா அஞ்சல் துறையோட ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா, இது இந்த ஷார்ட்ஸ் வீடியோவில் நம்ம பார்த்துலாம். எரிசக்தி மையங்கள் குறித்து கரியமில்லா வாயு குறைந்தது கரியமில்லா வாயு வெளியேற்றம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா, கரியமில்லா வாயு வெளியேற்றம் குறைஞ்சிருக்கு எரிசக்தி மையங்கள்னு கொடுத்துருக்காங்க. இது நான் ஷார்ட்ஸில் உங்களுக்கு கவர் பண்ணிடுறேன் இந்த நியூஸை. சரியா, ரைட், அடுத்தது இந்ததுப்பா.
அதாவது 20ஆம் தேதி நியூஸ் பேப்பரில் எம்பி தொகுதி நிதி 10 கோடியா உயர்த்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மெயினாக பார்க்க வேண்டியது என்னென்னப்பா, இப்போது ரீசெண்டாக எதுவரையும் எம்பிக்களுக்கு எவ்வளவு நிதி ஒதுக்குறாங்க அப்படின்னா, அவங்களோட தொகுதி மேம்பாட்டுக்காக 5 கோடி ரூபாய் ஒதுக்குறாங்க. இது மெயின், சரியா? அப்போ ஒரு எம்பியோட தொகுதி மேம்பாட்டு நிதி ஒரு வருடத்திற்கு 5 கோடி ரூபாய் ஒதுக்குறாங்க. அதை வந்து 10 கோடியாக உயர்த்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சரியா? அதே மாதிரி இந்த பாருங்க, 1989 என்னன்னா தமிழ்நாட்டில் சுய உதவி குழுக்களோட செயல்பாடு எப்போ துவங்கப்பட்டுச்சுன்னா 1989 துவங்கப்பட்டிருக்கு. இதில் கிராமப்புறங்களில் வந்து 3.38 லட்சம் குழுக்களும், நகர்ப்புறங்களில் 1.41 லட்சம் குழுக்களும் இப்போ ரீசெண்டாக இயங்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த இது ரொம்ப முக்கியம், சரியா? தமிழ்நாட்டில் மகளிர் சுய உதவி குழுக்களான குழுக்களின் செயல்பாடு எப்போது துவங்கப்பட்டுச்சுன்னா 1989பா, சரியா? அதே மாதிரி இப்போ எம்எல்ஏக்களுக்கு மேம்பாட்டு நிதி எவ்வளோ ஒதுக்குறாங்க அப்படின்னா 3 கோடி ரூபாய் ஒதுக்குறாங்க வருடத்திற்கு, சரியா? அப்போது எம்பிக்களுக்கு 5 கோடி ரூபாய், எம்எல்ஏக்களுக்கு 3 கோடி ரூபாய், சரியா? இப்போ அதான் அவர் கேட்டிருக்காரு, என்னென்னா எம்எல்ஏக்களுக்கு 3 கோடி ரூபாய் ஒதுக்கும்போது எம்பிக்களுக்கு எப்படி நீங்கள் 5 கோடி ரூபாய் ஒதுக்குறீங்க? ஏன்னா 6 எம்எல்ஏ தொகுதி சேர்ந்ததான் ஒரு எம்பி தொகுதி, சரியா? அப்போ மினிமம் 10 கோடி ரூபாயாச்சும் ஒதுக்குங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த இது ரொம்ப முக்கியம். அதாவது பிரதமரின் நீர்ப்பாசன திட்டமான ஒரு துளி நீர் அதிக பயிர் அப்படின்னு ஒரு திட்டம். இது வந்து மத்திய மாநில அரசு பங்களிப்பில் செயல்படுத்தப்படுது. மத்திய அரசு சார்பாக 60%, மாநில அரசு சார்பாக 40% அந்த பங்களிப்போட செயல்படுத்தப்படுது. என்ன அப்படின்னா ஒரு துளி நீரில் அதிக பயிர் திட்டம், சரியா? அதே மாதிரி இந்த திட்டம் கொடுத்துருக்காங்க பாருங்களேன். அதாவது நுண்ணீர் பாசன அமைப்புகள் இருக்குது பார்த்தீங்களா? நுண்ணீர் பாசன அமைப்புகளை அமைக்கிறதுக்காக சிறு குறு விவசாயிகளுக்கு 55% மானியமும், மற்ற விவசாயிகளுக்கு 45% மானியமும் வழங்க போகிறாங்க, சரியா? இதுவும் ரொம்ப முக்கியம். ஊட்டச்சத்தை உறுதி செய்து திட்டம் மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா 1.07 லட்சம் ஊட்டச்சத்து குறைபாடுடைய குழந்தைகளில் 77.3% பேர் இயல்பு நிலைக்கு திரும்பியுள்ளனர் அப்படின்னு சொல்லி இந்த டேட்டாவும் ரொம்ப முக்கியம், சரியா? நம்பர்ஸில் இருக்குது, பார்த்து வச்சுக்கோங்க, சரியாப்பா? 77.3% குழந்தைகள் வந்துட்டு இயல்பு நிலைக்கு திரும்பியிருக்காங்க இந்த ஊட்டச்சத்து குறைபாடு இல்லாமல், சரியா? ரைட், ஓகே. அடுத்தது பார்க்கலாம். வேறு இதில் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான்ப்பா இருக்குது இந்த அதாவது சிறுபான்மையினர் நலத்திட்டங்களை ஆய்வு செய்கிறதுக்காக புதுசாக ஒரு குழுவை தமிழ்நாடு அரசு அறிவிச்சிருக்காங்க, சரியா? இந்த குழுவில் யார் இதாக இருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மெம்பராக இருக்காங்கன்னா ஏதா இனிகோ இருதயராஜ், சரியா? அதாவது இவர் வந்து திருச்சி எம்எல்ஏ, சரிங்களா? இந்த இனிகோ இருதயராஜ் இவர் தலைமையில் தான் குழு அமைச்சிருக்காங்க. இவர் வந்து திருச்சியோட எம்எல்ஏவாக இருக்கார், திருச்சி கிழக்கு சட்டப்பேரவை தொகுதியில். அதுக்கடுத்து தமிழ்நாடு வக்பு வாரிய உறுப்பினர் அதாவது கபேர்கான், சரிங்களா? அதே மாதிரி ஒரு மாவட்ட வருவாய் அலுவலர் இந்த குழுவில் இடம்பெறுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த குழுக்களில் யார் இருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. மெயினாக இவர் பேர் முக்கியம்ப்பா, ஏன்னா இவர் தலைமையில் தான் அமைச்சிருக்காங்க, சரியா? ஏதா இனிகோ இருதயராஜ் மற்றும் தமிழ்நாடு வக்பு வாரிய உறுப்பினர் சுபேர் கான், கரெக்ட், சுபேர் கான்பா, சரியா? சுபேர் கான் தலைமையில் சுபேர் இதில் மெம்பராக இருக்கார், சரி, ரைட். அடுத்தது அதாவது தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் மாதிரி மாநில நெடுஞ்சாலைத்துறைக்கு தனியாக மாநில நெடுஞ்சாலை ஆணையம் வந்து துவக்கப்பட்டிருக்கு. ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது சிம்பிளாக தான் கேட்பாங்க, எந்த கவர்மெண்ட்டு தனியாக துவக்கியிருக்காங்க அப்படின்னா தமிழ்நாடு அரசு தான், சரி, ரைட். அடுத்தது பார்க்கலாம். வேறு முப்படைகளோட தலைமை தளபதி பேர் அனில் சௌஹான், அது கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த அதாவது பிரதமர் மோடி வந்து தாயின் பெயரில் ஒரு மரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இயக்கம் போன வருஷம் ஆரம்பிச்சிருந்தார்ல, அதை பற்றி கொடுத்துருக்காங்க. என்னென்னா ஒவ்வொருத்தங்களும் தங்களோட பிறந்த நாள் அப்போ ஒரு மரக்கன்றை வந்து நடணும், அது வந்து அவங்க அம்மா பேரில் அப்படின்னு சொல்லிட்டு. அது போக வந்து பார்த்திங்கன்னா இந்தியா பிரிட்டன் இந்த ரெண்டு அரசு சார்பாக ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. என்னென்னா இருநாட்டு பிரதமர்களின் தொலைநோக்கு திட்டம் 2035, இது ரொம்ப முக்கியம்ப்பா, சரியா? பிரிட்டன் இந்தியா பிரதமர்களோட தொலைநோக்கு திட்டம் எந்த ஆண்டு வரையும் அப்படின்னா 2035. இதில் மெயினாக இருக்கிறது இந்த பசுமை எரிசக்தி, அப்புறம் பருவநிலை மாற்ற மேம்பாடு, இந்த இதெல்லாம் இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி இதை நட்டிருக்கோன்னு சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு தேவை தாயின் பெயரில் ஒரு மரம் அப்படின்ற ஒரு இதுவும் ஒரு முன்னெடுப்பும். அது போக இந்த சரியா? அதாவது இந்தியா பிரிட்டன் இருநாட்டு பிரதமர்களோட தொலைநோக்கு திட்டம் 2035, சரி, ரைட், ஓகே.
அடுத்து வேறு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூலன்னு பார்த்தா இந்த இதுப்பா வேலூரில் போலீஸ் காவல் பயிற்சி பள்ளி இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு வேலு நாச்சியார் பெயர் சூட்ட போகிறாங்க. சரியாப்பா, இனிமேல் வேலூர் காவல் பயிற்சி பள்ளிக்கு யாருடைய பெயர் இருக்கும் அப்படின்னா வேலு நாச்சியார் பெயர் இருக்கும். அதே மாதிரி பழனிக்கிட்ட 19ஆம் நூற்றாண்டு சுமைதாங்கி கல்வெட்டு கிடச்சிருக்கு. இந்த சுமைதாங்கி கல்வெட்டு அப்படின்னா என்னென்னா, இந்த கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அதாவது பண்டைய நாட்களில் கர்ப்பிணிகள் பிரசவத்திற்கு முன்போ அல்லது பிரசவிக்க முடியாமலோ இறந்துவிட்டால் அவர்களின் நினைவாக இவ்வாறான சுமைதாங்கி கல்வெட்டுகள் அமைக்கப்படுவது வழக்கம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரியா, இதான் சுமைதாங்கி கல்வெட்டுக்கான எடுத்துக்காட்டு. ஏன்னா அந்த காலத்தில் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா தலையில் வந்து சுமையை வச்சுக்கிட்டு தான் போயிருக்காங்க. ஸோ அந்த நேரம் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்களுக்கு நிறையா பேருக்கு அபார்ஷன் ஆகிருக்கு. சரிங்களா, ஸோ அந்த விஷயத்தை தான் இது சொல்லியிருக்காங்க, சுமைதாங்கி கல்வெட்டு அப்படின்னு சொல்லி பொறிக்கப்பட்டிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக பழனியில் இருக்க ஆயக்குடியில் இந்த சுமைதாங்கி கல்வெட்டு கிடச்சிருக்குப்பா. சரியா, ரைட், வேறு அவ்வளோதான். ஸோ 2 நாள் நியூஸுன்றது இவ்வளோதான்ப்பா. ஸோ நம்ம மேதகு கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ரெடி ஆகிட்டுருக்கு, மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ். உங்களுக்கு அக்டோபர் 5ஆம் தேதி அதுக்கான PDF வந்து வந்துடும்ப்பா. நன்றி.